கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரேம் அப்படிங்கிற நபர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவருடைய ஃபேமிலி புகைப்படத்தை பெயிண்டிங்காக வரைஞ்சி கொடுத்துருந்தாரு. அது பற்றி நம்ம கூட ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். தலைவர் வந்து அந்த பெயிண்டிங்கை ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. அந்த ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவரை தலைவர் கூப்பிட்டு கௌரவிச்சிருக்காங்க. அது பற்றி அவர் ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேற்று அவருடைய பேச்சை யூடியூபில் ரசித்து கொண்டிருந்த போது ஃபோன் வந்தது. ரஜினி சார் உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்ருக்காங்க, மார்னிங் போயஸ் கார்டன் வந்துடுங்கன்னு சொன்னதும் கண்ணு வேர்த்திடுச்சு. அவரது படத்திற்கு டிக்கெட் வாங்க அடித்து கொண்டவன் இன்று அவரே அழைத்திருக்கிறார்னு நம்பவே பல மணி நேரம் ஆச்சு. காலை அவருக்காக போயஸ் கார்டன் வீட்டில் காத்திருந்தோம். கதவை திறந்து உள்ளே வந்தவர் முதலில் அப்பா அம்மாவின் படம் எப்படி எழுதுனீங்க, அவ்வளோ ரியலாக இருந்துச்சு, சூப்பர் என கூறியவாறே என் ஒய்ஃபை நோக்கி இவங்க என கேட்டார். அறிமுகம் செய்ததும் எப்படி பேங்கிங்கில் இருந்து ஆர்டிஸ்ட்டை மேரேஜ் பண்ணீங்க, லவ் மேரேஜா அப்படின்னு கேஷுவலாக பேசி நம்மளை வந்து கம்ஃபர்ட்டாக உணர வச்சார். 20 நிமிட சந்திப்பில் ரொம்ப நாள் பழகியவர் போல சூப்பர் ஸ்டார் பிம்பம் சிறிதுமின்றி அவ்வளவு வாஞ்சியாக பேசினார். அதனால்தான் அவர் என்றும் சூப்பர் ஸ்டார். சின்ன வயசுலேருந்தே உங்களை பார்த்து வளர்ந்தோம், இப்போது உங்களிடம் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னதும் உங்கள் பெயிண்டிங் தான் எப்போவும் இங்கே இருக்கே என முதுகில் தட்டினார். கிளம்பும்போது ஆசீர்வாதத்தையும் அவரது கையால் பரிசையும் பெற்றுக்கொண்டோம். வாழ்வில் மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு நம்ம பிரேம் அவர்கள் ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு பதிவு தான் இது. தலைவரை சந்திக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தலைவரோட ரசிகர்கள் சார்பாக பிரேம் அவர்களுக்கு வாழ்த்துக்களும்.